ஒரு குடும்பத்தின் மாத செலவுகள் சதவீதத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளன. அதனை கொண்டு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு குடும்பத்தின் மாத செலவுகள் சதவீதத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ளன. சேமிப்பு, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, வீட்டு வாடகை மற்றும் உணவுக்காக எவ்வளவு தொகைகளை செலவு செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு வட்ட விளக்கப்படம் மூலமா காமிச்சிருக்காங்க. அதுல இருந்து கேட்டிருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். வினா எண் 1. அக்குடும்பத்தின் வருமானத்திலிருந்து வீட்டு வாடகை முற்றிலும் நீக்கப்பட்டால் பொழுதுபோக்கு எத்தனை சதவீதமாக மாறும் மீதமுள்ளவற்றின் அடிப்படையில்? மொத்தம் 100% இருக்கு. அதுல வீட்டு வாடகை 25%. அப்ப அந்த 25 நம்ம நீக்கிட்டோம்னா நமக்கு மீதி 75% கிடைக்கும். இந்த 75ல பொழுதுபோக்கு 15% இருக்கு. அப்ப அது 100க்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பொழுதுபோக்கோட புதிய சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க 15/75 × 100 பண்ணா போதும். 15/75 அடிச்சு கொடுத்தா 1/5 கிடைக்கும். அப்ப 1/5 × 100, 5 அடிச்சு கொடுத்துட்டோம்னா 20. அப்போ குடும்ப வருமானத்துல இருந்து வீட்டு வாடகைய நம்ம முற்றிலும் நீக்கினால் பொழுதுபோக்கு 20% மாறுது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. மொத்த வருமானம் ரூபாய் 12,000 இருந்தால் பொழுதுபோக்கு மற்றும் உணவுக்கான மொத்த செலவு எவ்வளவு? மொத்த வருமானமே ரூபாய் 12,000 தான். இதுல பொழுதுபோக்கு மற்றும் உணவுக்கான செலவுனா 15% பிளஸ் 30%, அதாவது 45%. பொழுதுபோக்கு மற்றும் உணவுக்கான மொத்த செலவு ரூபாய் 12,000ல 45%. அப்ப 12,000 × 45/100 எழுதலாம். 100ல இருக்கக்கூடிய 2 0வையும் 12,000ல இருக்கக்கூடிய 2 0வையும் அடிச்சு கொடுத்துட்டா 120 × 45, ரெண்டையும் பெருக்கிட்டா 5400. இது ஆப்ஷன் டி ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. தனியார் பயிற்சி மையத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை இருந்த மாணவர் சேர்க்கை மற்றும் வருமானத்தின் தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இங்க பாருங்க, ஒரே கிராஃப்ல நேர்கோட்டு வரைபடமும் இருக்கு, செவ்வகப்பட்டையும் இருக்கு. இத நம்ம காம்போசிட் கிராஃப், அதாவது சேர்ப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லலாம். இதுல செவ்வகப்பட்டைகள் குறிக்கிறது மாணவர்களோட சேர்க்கை, நேர்கோடு குறிக்கிறது அந்த மாதத்தினுடைய வருமானம். மாணவர் சேர்க்கைக்கு இடது பக்கமா தனியா ஒரு ஒய் அச்சுல ஒரு அலகுக்கு 10 அப்படின்னு எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. வருமானத்துக்கு இடது பக்கமா இருக்கக்கூடிய ஒய் அச்சுல ஒரு அலகுக்கு 15,000 அப்படின்னு வருமானம் கொடுத்திருக்காங்க. வினா எண் 1. வருமானம் உயரும் போக்கு எந்த மாதத்தில் முறிகிறது? பாருங்க, ஜனவரியில இருந்து பிப்ரவரிக்கு வருமானம் உயர்ந்திருக்கு. ஆனா அது பிப்ரவரியில இருந்து மார்ச்ல குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த இடத்துலதான் வருமானம் உயர்கிற போக்கு முறிகிறது. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களின் வருமானங்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு? பிப்ரவரி மாதத்தோட வருமானம் பாருங்க, கோட்டு வரைபடத்துல பிப்ரவரி மாதத்துல கரெக்டா 75,000 இருக்கு. அதே மாதிரி மார்ச் மாதத்தோட வருமானம் ரூபாய் 60,000. இந்த வருமானங்களுக்கு இடையேயான வித்தியாசம்னா 75,000 மைனஸ் 60,000 கழிச்சுட்டா 15,000. இது ஆப்ஷன் பி ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. மே மாதத்தின் சராசரி வருமானம் எவ்வளவு? மே மாதத்தோட மொத்த வருமானம் ரூபாய் 30,000. மே மாதத்தோட மொத்த மாணவர்கள் 20. அப்ப மே மாதத்தோட சராசரி வருமானம்னா மொத்த வருமானம் பை மாணவர்களோட எண்ணிக்கை. அப்ப 30,000/20 அடிச்சு கொடுத்துட்டோம்னா ரூபாய் 1,500. இது ஆப்ஷன் ஏ ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிறுவனத்தின் 7 ஆண்டுகளின், அதாவது 2016 இருந்து 2022 வரைக்கும் உள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கை மற்றும் லாப விவரங்கள் வரைபட முறையில் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கிராஃப்ல செவ்வகப்பட்டையும் இருக்கு, நேர்கோட்டு வரைபடமும் இருக்கு. இத காம்போசிட் கிராஃப்,
அதாவது சேர்ப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல செவ்வக பட்டை விளக்குறது, அந்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை, அதுக்கான ஒய் அச்சு இடது பக்கத்துல இருக்கு. அதுல தொழிலாளர்களோட எண்ணிக்கை 1000ல கொடுக்கப்பட்டிருக்கு. வலது பக்கமா இருக்கக்கூடிய ஒய் அச்சுல அந்த தொழிலகத்தோட லாபம் லட்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இத வச்சு கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். வினா எண் 1. லாபம் பெருவீழ்ச்சியை சந்தித்தது எந்த ஆண்டு? லாபம் அதிகமா எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நம்ம ஈஸியா அந்த கோட்டு துண்டோட நீளத்தை வச்சே சொல்லிடலாம். 2016ல இருந்து 17 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2019ல இருந்து 20 குறைஞ்சிருக்கு. இதுல நீளமான கோட்டு துண்டு இருக்கிறது 2019ல இருந்து 20க்கு தான். லாபம் பெருவீழ்ச்சியை சந்திச்சது 2020ஆம் ஆண்டு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக கூடியது எந்த ஆண்டு? இங்க அதிகமாக கூடியது எந்த ஆண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப கூடின ஆண்டுகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். 2016ல இருந்து 2017க்கு 100 கூடி இருக்கு. அதே மாதிரி 2017ல இருந்து 2018க்கு 50 கூடி இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஆண்டுகள்ல கூடி இருக்கு? 2020ல இருந்து 2021க்கு 200 கூடி இருக்கு. அப்ப இங்க அதிகமா கூடுனது அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல தான். அப்ப அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது எந்த ஆண்டில் தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைந்தும் லாபம் கூடியும் உள்ளது? தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறையணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல இருந்து 20க்கு குறைஞ்சிருக்கு. ஆனா லாபமும் சேர்த்து குறைஞ்சனால இது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. அடுத்தது பாருங்க, 2021ல இருந்து 2022க்கு தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல லாபம் கூடி இருக்கு. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி 2022 தான். டிக் பண்ணிக்கோங்க. கடந்த ஆண்டில் எடுத்த பட்டியலின்படி ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகிய நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் அதன் கோரிக்கையின் விவரம். அதாவது அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்காங்க, எவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சு நீங்க கொடுத்திருக்காங்க. எக்ஸ் அச்சுல நிறுவனங்களோட பெயர்களும், முதல் ஒய் அச்சுல உற்பத்தியோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. இரண்டாவது ஒய் அச்சுல டிமாண்டோட எண்ணிக்கைய கொடுத்திருக்காங்க. இதுல செவ்வகப்பட்டை உற்பத்தியை குறிக்கிறதாவும் நேர்கோட்டு வரைபடம் கோரிக்கையை குறிக்கிறதாவும் இருக்கு. இத வச்சு கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். வினா எண் 1. எந்த நிறுவனம் கோரிக்கைக்கு சரியாக உற்பத்தி செய்தது? ஆப்ஷன் ஏ பாருங்க. ஏ நிறுவனத்தோட கோரிக்கை எவ்வளோ? 600, உற்பத்தி 1000 இருக்கு. அப்ப இது சரியான விடை இல்ல. ஆப்ஷன் சி பாருங்க. டி நிறுவனம் டியோட உற்பத்தி 1000 இருக்கு. ஆனா கோரிக்கை 900 தான் இருக்கு. அப்ப இதுவும் சரியான விடை இல்ல. ஆப்ஷன் டி பாருங்க. அனைத்தும். இங்க ஏவும் டியும் சரியா வரலன்னு சொல்லும் போதே அனைத்தும் அப்படிங்கிற ஆப்ஷனும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் பி பாருங்க. சி நிறுவனம். சி நிறுவனத்தோட கோரிக்கை பாருங்க 1500 இருக்கு. உற்பத்தியும் 1500 கரெக்டா இருக்கு. அப்படின்னா கோரிக்கைக்கு ஏற்றவாறு சரியா உற்பத்தி செஞ்சது நிறுவனம் சி மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. கோரிக்கைக்கு குறைவாக உற்பத்தி செய்த நிறுவனத்தை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்க. பி நிறுவனத்தோட உற்பத்தி பாருங்க 2500 இருக்கு. கோரிக்கை 1200 தான். அப்ப இவங்க அதிகமா தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க. இ நிறுவனத்தோட உற்பத்தி 3000, ஆனா கோரிக்கை 1800 தான். அப்ப இவங்களும் அதிகமா தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க. எஃப் நிறுவனத்தோட உற்பத்தி 2000, கோரிக்கை 600 தான். அப்ப இவங்களும் அதிகமா தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க. எதுவும் இல்லை. நம்ம பார்த்த 3 ஆப்ஷனுமே இங்க இல்ல அப்படிங்கும் போது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. நிறுவனம் சியின் உற்பத்தியை போல் 2 மடங்கு உற்பத்தி செய்த நிறுவனம் எது? நிறுவனம் சியோட உற்பத்தி என்ன? 1500. இதோட 2 மடங்குனா 3000.
3000 எந்த நிறுவனத்தோட உற்பத்தியா இருக்கு? நிறுவனம் இ. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. பின்வரும் வரைபடத்தில் 5 மாணவர்கள் வெவ்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்க ஒரு ஐங்கோண வடிவத்துல மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறிய ஐங்கோணம் 20, அடுத்து 40, அடுத்து 60, அடுத்து 80, அடுத்து 100ன்னு இருக்கு. அவங்க பெற்ற மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐங்கோணங்களோட ஒவ்வொரு முனையும் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த வரைபடத்தை தான் ரேடார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சுதான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும். வினா எண் 1. கதிர் மற்றும் சரிதாவின் மொத்த மதிப்பெண்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு? கதிரோட மொத்த மதிப்பெண் பாருங்க. சமூக அறிவியல்ல 80, தமிழ்ல 70, கணிதத்துல 60, அறிவியல் மற்றும் ஆங்கிலத்துல 40 வாங்கியிருக்காரு. இதோட கூட்டுத்தொகை 290. அதே மாதிரி சரிதாக்கு கால்குலேட் பண்ணுங்க. சமூக அறிவியல்ல 100, கணிதத்துல 70, தமிழ்ல 60, அறிவியல்ல 50, ஆங்கிலத்துல 40. இத கூட்டிட்டா 320 கிடைக்குது. இந்த இருவரோட மதிப்பெண்களுக்கு இடையான வித்தியாசம் பாருங்க 30. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. எத்தனை மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர்? 100 மதிப்பெண்கள் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பெரிய ஐங்கோணத்தோட முனைகளை அவங்களோட முனை தொடர மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தா சுதா அறிவியல்ல 100 மதிப்பெண் பெற்றிருக்காங்க, சரிதா சமூக அறிவியல்ல 100 மதிப்பெண் பெற்றிருக்காங்க, மஞ்சு கணிதத்துல 100 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அப்போ 3 பேர் வெவ்வேறு பாடங்கள்ல 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி 3 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஒரு மளிகை கடையில் விற்பனை செய்த பொருட்களின் அளவுகள் டன் கணக்கில் பின்வரும் வரைபடத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இங்க 4 அருங்கோணங்கள் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய சிறிய அருங்கோணம் 2 டன் அப்படிங்கறதையும், அதுக்கு வெளியில 4 டன், அதுக்கு வெளியில 6 டன், அதுக்கு வெளியில 8 டன் இந்த மாதிரி மதிப்புகளை கொண்டு இருக்கு. இதுல அருங்கோணங்கள் அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வரையப்பட்டிருக்கு. இத வச்சுதான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும். வினா எண் 1. ஏப்ரல் மாதத்தின் மொத்த விநியோகம் எவ்வளவு? ஏப்ரல் மாதத்துல மட்டும் பாருங்க. முதல்ல இருக்கக்கூடியது அரிசி, அது 8 டன்ல இருக்கு. அடுத்ததா சர்க்கரை 8ல இருக்கு. அடுத்ததா பருப்பு 6ல இருக்கு. அடுத்ததா எண்ணெய் 2க்கு 4க்கு நடுவுல இருக்கு. அப்ப 3. இதோட கூட்டுத்தொகை 25 டன். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. பருப்பு விநியோகம் இடையே எந்த மாதத்தில் மட்டும் மாறுபட்டது? பருப்பு விநியோகம் அப்படின்னா மஞ்சள் கலர் கோடு மட்டும் பாருங்க. அதுல வரைஞ்சிருக்கக்கூடிய ஐங்கோணம் எங்க மாறுபடுது? மே மாதத்துல மட்டும் 7 டன்னா மாறி இருக்கு. மற்ற எல்லா மாதங்கள்லயுமே அது 6 டன்னா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி மே தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. எந்த மாதத்தில் எண்ணெய் விநியோகத்தின் அளவு சர்க்கரை விநியோகத்தின் அளவின் 2 மடங்காக உள்ளது? ஆப்ஷன் ஏ பாருங்க. ஏப்ரல். ஏப்ரல் மாதத்துல எண்ணெய் விநியோகம் எவ்வளவா இருக்கு? 3. சர்க்கரை 8. சர்க்கரையோட 2 மடங்கா எண்ணெய் இருக்கா? இல்ல. ஆப்ஷன் சி பாருங்க. ஜூலை. எண்ணெய் 5 டன்னா இருக்கு, சர்க்கரை 4 டன்னா இருக்கு. சர்க்கரையோட 2 மடங்கு தான் எண்ணெயா இருக்கா? இல்ல. இதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துக்கு பாருங்க. இதுவும் சரியா வரல. அப்ப ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்க மே மாதத்துக்கு பாருங்க. எண்ணெய் 4 டன்னா இருக்கு, சர்க்கரை 2 டன்னா இருக்கு. சர்க்கரையோட 2 மடங்கு தான் எண்ணெயா? ஆமா. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.